கொஞ்சம் பொறுத்துக்கமா. அபி, பதட்டப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கமா. சத்யா, அம்மா, தேவி எங்கம்மா இருக்கா? உள்ள டாக்டர் டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்கம்மா. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பிரசவம் நடக்கணும். மாப்பிள்ள, ஒண்ணு கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியா நடக்கும். காயத்ரி, சத்யா, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? தேவி அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் எதுவும் சொல்லல. டாக்டர் டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இதோ முடிஞ்சதுமா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அக்கா, தேவியை பாத்தியா? எப்படி இருக்கா? தெரியலடா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர், அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப தேவி எப்படி இருக்கா? அவங்க நல்லா இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. வெல்கம். போங்க 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 போங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அக்கா. தேவி, தேவி, ஓகேவா? அபி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். அபி மாமா, சார், பாப்பா. குழந்தைய வாங்கிக்கோங்க. அழகா இருக்குல்ல? ஆமாம்மா. டேய் அபி, நீங்க மட்டுமே குழந்தைய பாத்துட்டு இருந்தா எப்படிடா? டேய், நாங்களும் பாக்கணும்ல, கூடுறா. பாருங்க, முதல்ல உங்க அம்மா கையில கொடு. ஐயோ, என் செல்லம் ரொம்ப அழகா இருக்காளே. நான் உன் அம்மாவை நிறைய கொடுமைப்படுத்தி இருக்கேன். ஆனா என்னைக்கு நீ வரப்போறேன்னு தெரிஞ்சதோ அப்பவே உங்க அம்மா மேல இருந்த கோவம்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் எல்லாரும் இந்த செல்வநாயகியை கெட்டவளா தான் பார்த்திருக்காங்க. ஆனா இப்போ என் குடும்பத்தோட வாரிசு என் கையில இருக்கு. இந்த நிமிஷம் என்னோட வரட்டு கௌரவம், கோபம், பிடிவாதம் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசா மாறி நிக்கிறேன். உண்மையான அன்பும் சந்தோஷமும் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும். இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் உன்கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். தேவி, சத்தியமா இப்ப நான் நடிக்கல. என்னோட தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து
மனப்பூர்வமா உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேம்மா. அத்தை, நீங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா நான் இது வரைக்கும் உங்களை வெறுத்ததே கிடையாது அத்தை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. நீங்க வேணா என்கிட்ட பாசமா பேசுற மாதிரி நடிச்சிருக்கலாம். ஆனா அந்த நடிப்பு கூட எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அத்தை. நீங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்க மேல அன்பா இருந்தா போதும் அத்தை. தேவிமா, எங்களையும் மன்னிச்சிடுமா. ஸ்ருதிய அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலங்கிற கோவத்துலதான் நாங்களும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்களுக்கு புரியுது. எனக்கு யாரு மேலயுமே கோவம் இல்ல. யோசிச்சு பார்த்தா உங்க சைடும் நியாயம் இருக்கு. நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு என் நிலைமைய புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு இப்ப அதுவே போதும். ஸ்ருதி எங்க? தேவிக்கு நல்லபடியா பிரசவம் முடியணும்னு கோயிலுக்கு போயிருக்கா அவ. ஆமா. என்னடா இது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரே நாள்ல இன்ப அதிர்ச்சி மேல இன்ப அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. காயத்ரி, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீதான் இதுக்கு முழுக்க காரணம். ஆண்டி, நான் விஷயத்த சொன்னதும் உடனே நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிட்டீங்க. உங்களோட இந்த ஹெல்ப்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன சத்யா, நான் உன்னையும் காயத்ரியும் தனித்தனியா பார்க்கல. நீயும் என்னோட பொண்ணு மாதிரிதான். உனக்காக நான் எது கூட செய்யலன்னா எப்படிமா? உனக்காக இன்னும் என்ன ஹெல்ப் வேணாலும் செய்வேன் சத்யா. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நீ என் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியும். சமந்தி, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பேத்திய நீங்க பார்க்க வேணாமா? இந்தாங்க, புடிங்க. என் செல்லும் வந்துட்டீங்களா? பாட்டிய பாருங்க, தாத்தா பாருங்க. என்னடா சம்பந்தி, குழந்தை பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள மாதிரியே இருக்கா. அப்ப குட்டி செல்வநாயகி வந்திருக்கான்னு சொல்லுங்க. என்ன நீங்க?